ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து நல்லது நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இப்படி நிறையா எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்வேன். நம்ம வந்து ஒவ்வொரு மாத பிறப்புகளையும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் வந்து மிக முக்கியமானது வந்து இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் எப்படி மேஷத்தில் வரும்போது நம்ம அன்னைக்கு வந்து பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க குலதெய்வ கோவிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து அந்த கோவிலில் போய் சாமி கும்பிடணும். அட்லீஸ்ட் அந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சாமி கும்பிட முடியும்னு சந்தோஷம். அப்படி இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா ஃபோட்டோ வச்சுருப்போம், அதுக்கு அன்றைக்கி சாமி கும்பிடுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சாமி கும்பிட்டா போதும், நீ மற்ற நாளில் எப்பயுமே கும்பிட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான நாள். நம்ம ஒவ்வொரு வருஷத்தோட சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் புதிய புதிய மாற்றங்கள், சந்தோஷங்கள், நல்விதமான யோகங்கள் அமைப்பு பெற்று நல்லபடியாக வாழணும் உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட. சரி, அன்றைக்கி நான் வந்து குலதெய்வ கோவில் போக முடியல, உங்களுக்கு முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க வீட்டில், அங்கே தாத்தா இருப்பாங்க, ஆத்தா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, யார் முன்னோர்கள் இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அது சித்திரை மாதம் 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் வருடத்திற்கு ஒரு முறையாவது அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.